ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போறோம். குரூப் டி எக்ஸாம் ஜூலை 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாருமே குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். 10th முடிச்ச ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம். ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 50 to 60 இந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடியும் இருக்காது. ஸோ இந்த 90 நாள்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்சோட 90 டேஸ் பிளான் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, குரூப் டியோட பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா ரீசனிங்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ், இது மூணும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா டே 1ல இருந்தே நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். கரண்ட் அஃபேர் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா ஜூலைல உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா ஜனவரி 2026ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க படிச்சாலே இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் வருது அப்படின்னா இதுல 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் நாம கரண்ட் அஃபேர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ரிமைனிங் தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ரிப்பீட்டடா ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய ஜிகே கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும். இதுதான் இந்த 90 நாளைக்கான ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால 90க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டே 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க வேதிக் மேக்ஸ் வந்து படிக்கணும். ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல 25 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டேபிள்ஸ் வந்து படிங்க. ஓகேவா? ஸோ 2வது வாய்ப்பாடுல இருந்து 16வது வாய்ப்பாடு வரைக்கும் எப்படி கேட்டாலும் சொல்ற மாதிரி படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து படிக்கணும். 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் படிக்கணும். அதுக்கப்புறம் 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் நம்பர்ஸ் படிக்கணும். இது எல்லாமே பேசிக். இது எல்லாமே எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன், அரித்மெட்டிக் டாபிக், அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பைத்தாகரஸ் தியரத்துல இந்த ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்பீடா சம் வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ மேக்ஸுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிம்பிளிபிகேஷன் பண்ணும்போது அதுல வெறும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான் வரும். அதாவது போர்டு மாஸ் தான் வரும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இதை வச்சுதான் நீங்க போர்டு மாஸ் பண்ணி தான் சிம்பிளிபிகேஷன் சால்வ் பண்ணணும். அப்ப இந்த போர்டு மாஸ் படி நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஃபாஸ்டா பண்ணணும், ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேபிள்ஸ் வந்து தெரியணும். ஓகேவா? இப்போ 16 டேபிளால கட் பண்றோம் அப்படின்னா மேல 256 இருக்கு அப்படின்னா அதை உட்காந்து 2ஆம் வாய்ப்பாடுல உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப 16 ஸ்கொயர் வந்து 256 தெரிஞ்சாதான் இதை வந்து கட் பண்ண முடியும். அதே மாதிரி கியூப் நம்பர் தெரிஞ்சாதான் அந்த பெரிய நம்பரை வச்சு ஈஸியா கட் பண்ண முடியும். அப்போ 9 இருக்கு, இல்லைன்னா 27 இருக்கு, மேல 729 இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஈஸியா கட் பண்ண முடியும். அப்ப டே 1ல வேதிக் மேக்ஸ்ல ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் படிக்க போறீங்க. 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட், கியூப் ரூட்டுக்கான ஷார்ட்கட், இது எல்லாமே தரோவா படிக்க போறீங்க. அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். உங்களால 30க்கு 30மே ஸ்கோர் பண்ண முடியும். ரீசனிங்ல படமா வச்சு கேட்பாங்க. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் கவுண்டிங், ஆட் ஒன் அவுட்ங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, சோ அப்ப ரீசனிங்ல டே 1ல பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் டாபிக் வந்து படிக்க போறீங்க. நீங்க என்னைக்கு டே 1 ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னையில இருந்து நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அப்ப இன்னையில இருந்து நீங்க டே 1 வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஜனவரி 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு டேட்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க ஏற்கனவே பெண்டிங் வச்சிருக்க ஜனவரி மாசத்தோட கரண்ட் அஃபேரும் படிக்கணும். இன்னைக்கு மார்ச் 23 இல்லையா? சோ இன்னையோட கரண்ட் அஃபேரும் நீங்க வந்து
படிச்சிருக்கணும். டே 2ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் டாபிக். எதுக்காக சொல்றேன்னா இந்த வேதிக் மேக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க டேபிள்ஸ், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட், டிவிஷனோட ஷார்ட்கட்னு எல்லாமே படிச்சிருப்பீங்க. அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி தான் இங்க என்ன பண்ணணும், சிம்பிளிபிகேஷன் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ரீசனிங்ல அகைன் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் படிப்பீங்க. கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா ஜனவரி 4 to 5 கரண்ட் அஃபேர் வந்து படிப்பீங்க. ஓகேவா. டே 3ல ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் ஜனவரி 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க வேண்டியது ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர் முடிக்கணும். சோ இது எல்லாமே பேரலலா 1 by 1 முடிச்சுட்டு வரும்போது அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா சயின்ஸை கவர் பண்ணணும். இது எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டே அப்படியே சைடுல என்ன பண்ணணும், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி வந்து ரிவிஷன் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஸ்மார்ட்டான பிளான். டே 4ல வந்து ரீசனிங்ல எம்பெடட் ஃபிகர் டாபிக் வந்து பாப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு அதோட சின்ன பார்ட் வந்து ஆப்ஷன்ல இருக்கும். இல்லனா ஒரு சின்ன பார்ட் கொடுத்துட்டு அத பெரிய படத்துல எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். மேக்ஸ்ல ஆவரேஜ் பாக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜனவரி 9ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 5ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல சிலாஜிசம் படிக்கணும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜனவரி 12ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு கரண்ட் அஃபேர். டே 6ல ரீசனிங்ல சிலாஜிசம் பாக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஜனவரி 16, 17ஓட கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 7ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கிளாசிபிகேஷன், மேக்ஸ்ல பார்ட்னர்ஷிப் டாபிக் ஜனவரி 18ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். டே 8ல ரீசனிங்ல டைரக்ஷன், மேக்ஸ்ல அகைன் பார்ட்னர்ஷிப் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஜனவரி 21ல இருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். டே 9ல டைரக்ஷன் பார்க்கணும் ரீசனிங்ல. மேக்ஸ்ல வந்து ஏஜஸ் டாபிக் வந்து முடிக்கணும். ஜனவரி 24ல இருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க படிக்கணும். டே 10ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், மேக்ஸ்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன் இல்ல அலிகேஷன் அண்ட் மிக்சர் வந்து படிக்கணும். ஜனவரி 28ல இருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். இந்த 10 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டே 11ல நீங்க மார்னிங் வந்து டே 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடணும். கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு சின்ன டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. 10வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட், 11வது நாள்ல ஒரு சின்ன டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாளுக்கான பிளான ஆரம்பிக்கணும். டே 11ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங், மேக்ஸ்ல அலிகேஷன் அண்ட் மிக்சர் முடிக்கிற மாதிரி இருக்கும். டே 12ல பாத்தீங்க அப்படின்னா சோ அதுக்கப்புறம் பிப்ரவரி 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஓகே. டே 12ல ஆல்பபெட் டெஸ்ட், மேக்ஸ்ல போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். அடுத்து பிப்ரவரி மந்த்ல உள்ள கரண்ட் அஃபேர். டே 13ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கியூப்ஸ் அண்ட் டைஸ், மேக்ஸ்ல போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். டே 14ல ரீசனிங்ல பிளட் ரிலேஷன், மேக்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். டே 15ல பாத்தீங்கன்னா அகைன் பிளட் ரிலேஷன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க வந்து பிளட் ரிலேஷன் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இதுல வந்து கோடட் பிளட் ரிலேஷன் வரும், நார்மலான கொஸ்டின் வரும். சோ எல்லாமே படிக்கணும். அதனால இதுக்கு வந்து 2 days ஆகும். அடுத்து மேக்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேரும் நீங்க படிக்கணும். 12 to 14 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர். டே 16ல ரீசனிங்ல கோடிங் அண்ட் டிகோடிங், மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 17ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கேலண்டரும், மேக்ஸ்ல கேலண்டரும், ரீசனிங்ல கிளாக்கும் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். டே 18ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க், ரீசனிங்ல ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், பிப்ரவரி மந்தோட சிஏ வந்து படிக்கணும். ஓகேவா. சோ இப்போ டே 19ல பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் சீரிஸ், டேட்டா இன்டர்பிரேஷன் படிக்கணும். பிப்ரவரி மந்தோட சிஏ படிக்கணும். டே 20ல மேக்ஸ்ல டேட்டா இன்டர்பிரேஷன், ரீசனிங்ல பேப்பர் ஃபோல்டிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட சிஏ வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த டே 20 முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து 20 வரைக்கும் என்னென்ன டாபிக் படிச்சிருக்கீங்களோ அந்த டாபிக் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். இதோட பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அப்ப ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர், பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேரை கரெக்டா என்ன பண்ணிரணும், ரிவிஷன் பண்ணிரணும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நீங்க படிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரும் படிச்சிருப்பீங்க. சோ மார்ச்சோட கரண்ட் அஃபேர், அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கணும். டே 21ல ரீசனிங்ல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், மேக்ஸ்ல பெர்சன்டேஜ். டே 22ல ரீசனிங்ல அகைன் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக். மேக்ஸ்ல பெர்சன்டேஜ். டே 23ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல அனாலஜி, மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் பாக்குற மாதிரி இருக்கும். டே 24ல ரீசனிங்ல அனாலஜி, மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் தான். டே 25ல சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் ரீசனிங்ல, மேக்ஸ்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் படிக்கிற மாதிரி இருக்கும். டே 26ல ரீசனிங்ல ஆர்டர் அண்ட் ரேங்கிங், மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டே 27ல வந்து ரீசனிங்ல ஆர்டர் அண்ட் ரேங்கிங், மேக்ஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.
டே 28ல ரீசனிங்ல ஜம்பிளிங்கும் மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டும். கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் டைம் இல்லைன்னா 3 நாள் டைம் வந்து கொடுத்துருப்போம். சின்ன டாபிக்னா ஒரே நாள்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கும், மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டே 30லயும் அதே மாதிரி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டே 31ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே படிக்கணும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு படிக்கணும், பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு படிக்கணும், இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை இதா இருக்கு, அதுக்கப்புறம் அரையாண்டுக்கு வட்டி போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், காலாண்டுக்கு வட்டி போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு இதுல நிறைய கான்செப்ட் வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 நாள் ஆகும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தா. அதே டெய்லி நீங்க ஒரு ஜாப் போயிட்டோ இல்ல காலேஜ் போயிட்டோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வீக்கே டைம் எடுக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய கான்செப்ட் வரும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தனியா படிக்கணும். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதுல உள்ள கான்செப்ட் எல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஐ அண்ட் சிஐ ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய சம்ஸும் படிக்கணும். ஓகே. அப்புறம் டே 34ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே. சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒர்க், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக். ஸோ அந்த டே 34 கிட்ட வரும்போது நீங்க ரீசனிங் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஓகே. ரீசனிங் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு 30 மார்க்குக்கு நீங்க ரெடி ஆகிருப்பீங்க. ரீசனிங்கோட சிலபஸ் இதுதான். டே 35ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல மாஸ் டாபிக். டே 36ல மென்சுரேஷன். இதுவும் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இந்த மென்சுரேஷன் டாபிக் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் எடுக்கும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா ஒரு 5 நாள் இல்லைன்னா 4 நாளாவது டைம் எடுக்கும். ஏன்னா மென்சுரேஷன்ல 2D ஷேப் இருக்கு, 3D ஷேப் இருக்கு. 2Dக்குள்ள நிறைய கான்செப்ட் வரும், 3Dக்குள்ள நிறைய கான்செப்ட் வரும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு வாரம் டைம் எடுக்கக்கூடிய டாபிக் தான். சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல எனர்ஜியும் ஃபோர்ஸும் படிப்பீங்க. டே 36ல அகைன் மென்சுரேஷன்ல 2D ஷேப்ஸ் படிப்பீங்க. சயின்ஸ்ல நியூட்டன்ஸ் லா, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி இது எல்லாமே ஜஸ்ட் ஈஸியா முடிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். டே 36ல மேக்ஸ்ல மென்சுரேஷன்ல 3D. ஓகே. 3D வந்து பாக்குற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல ஆக்சிலரேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன், ஃபிரிக்ஷன். டே 37ல மென்சுரேஷன்ல 3Dயும், சயின்ஸ்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும், வேவ், ஹீட் இந்த டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். டே 38ல மென்சுரேஷன் தான் திருப்பியும். ஏன்னா இது பெரிய டாபிக். ஒரே வார்த்தையில மென்சுரேஷன் சொல்லி முடிச்சிட முடியாது. மென்சுரேஷன்ல 2D வரும், 3D வரும். 2Dல நிறைய ஷேப்ஸ் வரும். சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். 3Dல அதே மாதிரி கியூப் வரும், சிலிண்டர் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு இதுவும் படிக்கணும். அதுக்கான கான்செப்ட் படிக்கணும். அதே மாதிரி அதுக்கான ஃபார்முலாஸ் வரும். எல்லாமே படிக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் ஆகும். ஓகே. அப்புறம் டே 39ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல அல்ஜீப்ரா. இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாபிக் தான். அரித்மெட்டிக்கை விட்டு அட்வான்ஸுக்குள்ள வர்றோம் அப்படின்னாலே அது வந்து பெரிய டாபிக் தான். ஓகே. சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல லைட் படிக்கணும், மேக்ஸ்ல அல்ஜீப்ரா, சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல லைட் படிக்கணும். லைட் டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். மேக்ஸ்ல அல்ஜீப்ரால, சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல லைட், மேக்ஸ்ல அல்ஜீப்ரா, சயின்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஒரு 2ல இருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா ஒரு 2 நாள்ல முடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு 4 நாள் ஆகும். சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி, மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி. அடுத்து டே 43ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. எலக்ட்ரிசிட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சோ அடுத்து நீங்க கெமிஸ்ட்ரியில அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டே 44ல சோ எலக்ட்ரிசிட்டி டாபிக்கும் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். சப்போஸ் உங்களால 42 டேஸ்ல முடிக்க முடியல அப்படின்னா ஒரு டே 44க்குள்ளயாவது நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே. டே 44ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டே 45ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 46ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சயின்ஸ்ல வந்து மோல் அவகோட்ரா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா 47. சோ நம்பர் வந்து இடையில இதா இருக்கு. உங்களுக்கு ஆப்ல வந்து கரெக்டா அப்டேட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ 46ல ஜியோமெட்ரி பாக்குற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள். ஓகே. டே 46ல ஜியோமெட்ரி, பீரியாடிக் டேபிள். டே 47ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ஆசிட் பேசஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 48லயும் ஆசிட் பேஸ், மேக்ஸ்ல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். டே 49ல மேக்ஸ்ல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், கெமிஸ்ட்ரியில கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் டே 50ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ள போற மாதிரி இருக்கும். அதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். டே 51ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நீங்க ரிவிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும்.
டே 52ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன் தான். ஏன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் கரெக்டா ஒரு 55வது நாள் கிட்ட ஓகே மினிமம் ஒரு 53வது நாள்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 55 58வது நாள்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே டைம்ல தான் முடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா 2 நாள் எடுத்துக்கலாம், ஒருத்தங்க 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 60வது நாள் வச்சுக்கலாம். 60வது நாள் பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகே டே 53ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன். ஓகேவா, அடுத்து பயாலஜி ஸ்டார்ட் பண்ணணும். பயாலஜியோட பிரான்ச்சஸ் படிக்கணும். டே 55ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன், செல் பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் டே 56ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன், பயாலஜில டிஷ்யூஸ் திசுக்கள் பத்தி படிக்கணும். டே 56ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன் தான். ஓகே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாவே ரிவிஷன் தான் வரும் 60வது நாளைக்கு அப்புறம், இல்லனா ஒரு 55வது நாளுக்கு அப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் தான். பயாலஜில லிபிட்ஸ், புரோட்டீன், ஜெனடிக்ஸ், மரபியல் பத்தி படிக்கணும். டே 56ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ரிவிஷன், பயாலஜில ஆர்கானிக் எவல்யூஷன், டாக்ஸானமி பத்தி படிக்கணும். டே 57ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன், அனிமல் கிங்டம். டே 58ல இதுக்கு ரிவிஷன், மேக்ஸ் ரீசனிங்க்கு ரிவிஷன், பயாலஜில ஹியூமன் பாடி. டே 59ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் விடணும், பயாலஜில பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு ரிவிஷன், பயாலஜிக்கு டே 60ல பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். டே 61ல எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் படிக்கணும். அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் படிக்கணும். டே 62ல மேக்ஸ் ரீசனிங்க சைட்ல ரிவிஷன் பண்ணிட்டு பயாலஜி முடிக்கணும். டே 63ல பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் சிஸ்டம். டே 64ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு ரிவிஷன், பயாலஜில எண்டோக்ரைன் சிஸ்டம். அதே மாதிரி டே 65 ஓகே சோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். டே 66ல பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே அடுத்து டே 67ல ஹியூமன் டிசீஸ் பத்தி பயாலஜில படிக்கணும். மேக்ஸ் ரீசனிங்க்கு ரிவிஷன் எடுக்கணும், கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும். ஓகே டே 68ல மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேருக்கு ரிவிஷன் கொடுத்துட்டு பயாலஜில டிஷ்யூஸ் படிக்கணும். ஓகே டே 69ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு என்ன பண்ணணும், ரிவிஷன், பயாலஜில பிளான் கிங்டம். டே 70ல பாத்தீங்கன்னா பிளான் கிங்டம் முடிச்சிடலாம். ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் வந்து 70வது நாள்லே கொடுத்திருக்க பிளானை முடிச்சிடலாம். இதே ஒரு ஜாப் போயிட்டு படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 80வது நாள்ல தான் பிளான் வந்து முடிப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, டைம் இல்லை அப்படின்னா சோ நீங்க ஜாப் போயிட்டே படிக்கிறீங்கன்னா இந்த பிளானை 80 நாள்ல முடிச்சிடலாம். ஓகே சிலபஸை ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா 70வது நாள்லயே நீங்க வந்து பிளானை முடிச்சிடலாம். 71வது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அதே ஜாப் போயிட்டு போறவங்களுக்கு 81வது நாளா இருக்கும். ஓகே முன்ன பின்ன ஒரு 10 நாள் வரும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் வந்து சீக்கிரம் முடிப்பாங்க. வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, காலேஜ் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தான் முடிப்பாங்க. சோ எப்படினாலுமே நீங்க கன்சிஸ்டன்சியோட பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80வது நாள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது இன்னும் நாம என்ன படிக்கல அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி படிக்கல. இதுல இருந்து ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில. அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸா ரயில்வேல நடந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபியோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணணும். டே 72ல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சோ ரிவிஷன் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி படிக்கணும். டே 73ல ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், ரிவிஷன் விடணும், ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 90 டேஸுக்குள்ள நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல் டெஸ்டும் எடுத்து ரிவிஷனும் பண்ணிடலாம். ஓகேவா, சோ கரெக்டா உங்களுக்கு டைமும் ஒரு 90ல இருந்து 100 டேஸ் தான் டைம் இருக்கு. நான் குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 90 டேஸ்க்கான பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சோட பிளான் தான். கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இது 4ஐயும் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும். இதுக்கு சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது முக்கியமான ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக் கொஸ்டின் படிக்கணும். இதை படிக்க வேண்டாம்னு நான் சொல்லல. இதுக்கு வெயிட்டேஜ் வந்து 5ல இருந்து 7 மார்க் தான், அவ்வளவுதான் கேட்பாங்க. அப்ப இதை ஃபர்ஸ்டே உட்காந்து நம்ம படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்மார்ட்டா படிச்சிட்டோம்னாலே நம்ம 90 மார்க்குக்கு மேல இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரெடி ஆகிடலாம். ஓகே சோ இந்த ஸ்மார்ட்டான பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க காலேஜ் போயிட்டு படிச்சாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய கேண்டிடேட், எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, கரெக்டா இந்த 90 டேஸ் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ் எல்லாமே எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறேன், குரூப் டியோட செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க.
நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி மட்டும் எனக்கு போதும், இந்த குரூப் டிக்கு ஜூலை மந்த் வரை மட்டும் எனக்கு கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 மட்டும் பே பண்ணி 1 இயர் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ல இருக்க எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில எஸ்எஸ்சில இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வருது. அடுத்து இன்னும் 1 மந்த்ல பாத்தீங்கன்னா அடுத்த ரயில்வே எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ரயில்வே தான் என்னோட டார்கெட், எஸ்எஸ்சி தான் என்னோட டார்கெட், பேங்க் எக்ஸாம்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் என்னோட டார்கெட்ங்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப வந்திருக்க குரூப் டியையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷனே. ஸோ காலேஜ் படிச்சிருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம படிக்க ஆரம்பிங்க. பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பெர்ஃபெக்ட்டா இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா 90 நாள் தான். கரெக்ட்டா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்லாம் சாப்பாடு, தூக்கம் மத்த டைம் போக ஃபுல்லா உட்காந்து படிங்க. வேற வேலையே கிடையாது. நமக்கு படிக்கிறது மட்டும் தான் வேலையே. ஜாப் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். 10 மணி நேரம் வேலை பார்த்தாலும் தூக்கத்தை வந்து ஒரு 6ல இருந்து 7 மணி நேரமா மாத்துங்க. ரொம்ப ஸ்கிரீன் பார்க்காதீங்க. ரொம்ப போன்ல வந்து இந்த இன்ஸ்டாக்குள்ள போறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கறது, அதுல டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் சரி, நமக்கு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் தேவைதான். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பேர்லயே நிறைய பேர் போன்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போனை வந்து நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு ப்ராப்பரா கிளாஸஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட், அப்படிதானே? அதுல ஒரு ஷார்ட்கட் மேக்ஸ்ல கத்துக்கிடுவீங்க, ரீசனிங்ல ஷார்ட்கட், பிளானை முடிக்கும் போது ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது அதுல ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து 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 அனலைஸ் பண்ண உங்க லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஒரே கோர்ஸ்ல வர்ற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஒரு குரூப் டி அப்ளை பண்ணிட்டோ, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டோ, பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. என்ன மெட்டீரியல் பார்க்கணும்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கான ஐடியா கிடைக்கிறதுக்கே ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகிரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிரும், கொஞ்சம் வயசாகிரும். அதுக்கப்புறம் வந்து காம்படிஷனும் ஹெவி ஆகிரும். அதனால அந்த 18 வயசுல என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல பாருங்க எவ்வளோ கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 42,000 கண்டென்ட் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிருப்போம், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாம் சேர்த்து. ஓகேவா? இந்த 42,000 இதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல. இப்ப குரூப் டிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் டிக்குன்னு இதுல தனியா பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். அதுல உங்களுக்கு 90 டேஸ்க்கான பிளானும் கொடுத்துருப்போம், வீக்லி பிளானும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் இதுல கொடுத்துருப்போம். இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஜெனரல் அவேர்னஸை நீங்க லாஸ்டா படிக்கிற மாதிரி தான் பிளான்ல கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கான புக்ஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, கரெக்டா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்க லேப்டாப்லயும் இந்த கிளாஸஸ் பாத்துக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ஒரு டைம் நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஏன்னா குரூப் டியா உள்ள போன பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கான கிளாஸஸும் இதுல இருக்கிறதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நான் எப்பவுமே சொல்றதான், ஒரு கோர்ஸுக்கு 1999 பீஸ் இல்ல 2500 பீஸ்ன்னு வைக்கிறோம்னா அது அந்த கோர்ஸுக்கான இதை வந்து யாராலையுமே மதிப்பிட முடியாது. இதுக்கு 10,000 ரூபாய் தான் வேல்யூ, இதுக்கு 20,000 ரூபாய் தான் வேல்யூன்னு யாராலையுமே மதிப்பிட முடியாது. ஸோ அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட், அதோட வேல்யூ, ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க டைமு, ஸோ அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அதை வந்து எவ்வளோ ஒரு இதுலையுமே மதிப்பிட முடியாது. ஸோ உங்களோட லைஃபையே மாற்றும். நீங்க படிச்சீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கண்டென்ட்டை கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ படிக்க ஆரம்பிங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க, என்னால முடியும்னு நம்புங்க, அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான நாலேஜ் தான். எல்லாரும் படிக்கிற டைம் தான் வேரி ஆகும், ஆனா எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. எல்லாரும் அதுல வந்து டாப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிஸ்டன்சியை ஹார்ட் ஒர்க்கையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளும் கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுவோம். சக்சஸ் ஆகுற வரைக்கும் பொறுமையா இருங்க. யாருகிட்டயும் நான் இந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன், அந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து ஒப்பிக்காதீங்க. யாருகிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்காதீங்க. எதுவுமே சொல்லாம அமைதியா ஹிட்டனா உட்காந்து படிங்க. சக்சஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருமே அந்த டேஸ்ட்டை வந்து இது பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் லைஃப்ல ஒரு சக்சஸ் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி அடுத்தடுத்து சக்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வெறி வரும். அந்த வெறித்தனமா உட்காந்து படிங்க.
கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.